சைடு போனால் வீரபாண்டி, இந்த சைடு போனால் தேனிங்க. நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சை பிடிச்சி வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதா பிளானுங்க. சரி வா இங்கே எடுப்போம் வா. ஏறி போலாம் வா. ஏறி வேண்டா நைட் வியூடா வாடா. இது பார்த்தீங்கன்னா மேகமலை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பிளான் போட்டுருவோம். ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டோம்னா போதும். வாங்கிட்டோம்னா அடுத்த டிடிஎஃப் அவ்வளோது உருது. ஆமாம், டிடிஎஃப் ப்ரோ விட்டதை பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அப்படியே பாட்டு போடுவோம். மாலை காலை மண்ணில் வீழும் பொழுது. கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த சண்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பிட்டோம். அதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாகி போச்சு. மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா எரர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது என்ன ப்ராப்ளம்னே தெரில. நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெமரி கார்டிலே பார்த்தீங்கன்னா எரர் காமிக்க ஆரம்பிச்சதுனால நம்மளோட பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்த வீடியோ மட்டும்தான் அதில் என்னால் போட முடிஞ்சிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருந்தேன். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எரர் காமிச்சதுனால வேஸ்ட்டாகி போச்சுங்க. ஃபுட்டேஜ் எடுக்கவே முடியல கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் போகிறப்ப விளாகே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஃபுல்லாக எரறனால உண்மையுமே மனசில் உடஞ்சி போட்டேன். நானும் ரெக்கவர் பண்ணி கடையிலலாம் எடுத்துலான்னு சொல்லி 4-5 கடையில் கேட்டு பார்த்தேன். கடைசியில் எடுக்கவே முடியலங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெள்ளை கூட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிப்பாட்டாதீங்க. நீங்கள் பேக் எடுத்து மாட்டிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஓவர்டேக் பைபாஸில் ஏறி வரனால பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேடா அவ்வளோதான். நம்மளோட ட்ரிப்பில் எப்படிலாம் மைக் வந்து கிளியர் ஆகும்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தேடி வந்துட்டோம் நம்ம. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி வந்துட்டோம். 2 ரூபா அவ்வளோதாங்க. இந்த சைடு போனால் வீரபாண்டி, இந்த சைடு போனால் தேனிங்க. நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சை பிடிச்சி வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதா பிளானுங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக மழை பெய்கிற ரீசன்னால நம்மளால் போக முடியுமான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரூபன் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லியிருக்கான். கேட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம் என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு. மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீரபாண்டிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம முன்னாடி வந்த தேனிக்கும் இப்போ வந்த தேனிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 ரூபாய் பார்த்தியா ஃபுல்லாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு 2017-18 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பைக் ஓட்டிகிட்டு போய் திருவிழாக்கு வீரபாண்டி திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா போயிருந்தேன்டா. சூப்பராக இருந்துச்சு வீரபாண்டி திருவிழா. அப்போலாம் அப்போ இந்த பைபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அப்போ தான் ரெடி பண்ணிக்கிறேன் சுற்றி வச்சேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம கேரளா பார்த்தீங்கன்னா மழை பெய்தான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிருக்குங்க. அது நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம கேரளா சபரிமலைக்கு போகலாமா என்னென்னு நம்ம உடனே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோக்கு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் ட்ரை ஆகிடுச்சுங்க. அதுவுமே இப்போ நான் மாற்றிட்டு நான் வீடியோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். டீ சாப்பிட்றோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. கால் பண்ணிட்டியாடா? ஓகேங்க, ரூமன் கால் பண்ணதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கேரளாவில் மழையா? ஓ மை காட். அப்போ சபரிமலைக்கு போக முடியாதா? இங்கே இருங்க ஐஸ், ரூபன் பேக்கெல்லாம் மாட்டி வந்திருக்காங்க. சபரிமலை கடைசியில் போக முடியலன்றாங்க. சரியான காமெடி. சரிங்க ப்ரோ, சரிங்க. நல்ல மழையா? சரிங்க ப்ரோ, சரி. எந்தெந்த ஊரில் ப்ரோ கரெக்டாக மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது? மூணார்லையா ப்ரோ? மூணாரில் மழையா காய்ஸ்? மூணார் 100 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவில் இல்லை ப்ரோ, அங்கே உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்து சொல்கிறாராம். நம்ம அதை கேட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் என்ன சொல்கிறேன். செம்ம டயர்டுங்க. ப்ரூவ் பண்ண பாருங்கள். பேக்கெல்லாம் மாட்டிட்டு வந்தேன்னு கேரளா போகலான்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா போகிறத பிளானே இல்லை. நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரளா கிளம்பிட்டோங்க. இந்த ரைடிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. இந்த இதோட லிங்க் வேணும்னா பெரிய மலையா? கேரளா சரியான மலையாங்க. சரி விடுங்க, பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி சுற்றி பார்த்துட்டு போவோம். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப் போடுறோம். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீசன் போட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்காங்க. நம்ம வர்றப்பே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிழல் கொடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான இடம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. சரி ஓகே வாங்க, நம்ம டீ சாப்பிட்டு மிச்சம்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அது போலியா? போலியே வேணுமா? ரோபனுக்கு போலி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எக்ஸைட் ஆகியிருக்கோம். ஒரு போலியா? ஓகே வாங்கிக்க. கைஸ் இங்கே பார்த்தீங்களா கேரளா வந்து கொலக்கட்டையா? கொலக்கட்டை ஃபேமஸுங்க. இதை பார்த்தோன்னே கேரளா வந்த ஃபீல் இருக்கு எனக்கு. ஃபோன் போட்டோம்ல இதுதான் எப்படி இருக்கு பார்த்து. லைவ் மூணாறு எப்படி இருக்குன்னு. லைவ் மூணாரா? கைஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கேன். ட்ராவல் ஃபோட்டோ எப்படி இருக்கு பாருங்க.
ஆட்டில் ஒரு கேங்கே வந்திருக்கு கைஸ். அவ்வளோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ குடிச்சு நம்ம கிளம்பிட்டோம் ரைட்டில். இப்போ சினிமாட்டிக்கில் தான் நினைக்கிறேன். இப்படி எடுக்கணும்டா. ஆனா சரியான காமெடி தெரியுமா? என்னாச்சு? அந்த ஸ்கூட்டிக்கார பிள்ளைங்களை பார்த்து நம்ம எங்கிட்டு போனோம் பார்த்தியா? அதெல்லாம் காமெடி இல்லை. விசுக்குன்னு கேரளா போன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்ட பார்த்தியா? அதான் பெரிய காமெடி. ஏய், அதெல்லாம் பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டோம். பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டான். ஆனால் இயற்கை நம்ம சூழ்நிலை அமையலை. புரியல? இயற்கை என்ன இயற்கை? புரியல. நேச்சுரல். ஆமாச்சடா. பார்த்தீங்கன்னா பாபு வந்து ரைடரை மாறிட்டாரு. வீரன் இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஒரு Z1000 ஒரு ரைடர் போனப்பா இல்லடா. ஆமாம், அந்த கிளவுஸ் இப்போ என்கிட்ட மட்டும் கிடச்சிருச்சு. வீரன் தன் ரைடாக உணர்ந்த தருணம். அது ஏதோ ஒரு படம் வருமே, அந்த படம் என்ன பேரு? மாவீரன். அதை பிட்டிங் போட்டு இருக்காங்க. அவன் வேற எதுவும் இல்லை. இன்னும் ஒன்று, ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டோம்னா போதும். வாங்கிட்டோன்னா அடுத்த டிடிஎஃப் அவ்வளோது உறுதி. ஆமாம், டிடிஎஃப் ப்ரோ விட்டதை பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அப்படியே பாட்டு போடுவோம். மாலை காலை மண்ணில் வீழும் பொழுது அந்த இடத்தை பிடிக்க போவது பாபுவா இல்லை டிடிஎஃபா என்று அடுத்த விழாவில் சந்திப்போம். பாய். நாங்கள் ரைடில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பரப்போம் போங்க. இப்படி தான்டா இருக்கும். ஆமாம், ஆனால் தேனி சிட்டி தான். ஆனால் இந்த சைடு வந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அரை மாதம் தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. தேனி தேனி ஜங்ஷனு. ஆட்டுக்கடா, நீ தான் பார்க்குறியா? உள்ளடா பைக்கா? வீட்டுல பார்க்கிங். அது எனக்கும் டிடிஎஃப் ப்ரோக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டன்றது. ஏன்னா அவ்வளோ தூரம் ரைடு பண்ணி ஓட்டிட்டு போகணும்டா. ஆனால் ரூபா சென்னைக்கெலாம் வந்து நீ உட்காந்து வர முடியாது. அவ்வளோ டயர்டாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், எவ்வளோ தூரம் உட்காந்து போகிறதுப்பா. எனக்கு கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜங்ஷன் வந்துட்டோம் நம்ம. ஜங்ஷனில் ஏன் ஜங்ஷன் சொல்லி விசில் எடுக்கிறேன். நான் இது சின்ன வயசில் பார்த்து ட்ரெயின் இங்கே போய் அப்போ ட்ரெயினுக்கு நீ போனதே இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா தூங்கியிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விளாக் போட்டிருப்போம். 30 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு சொல்லி 5000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைடு பண்ணுறோன்னு. அது ஒரு சின்ன விஷயத்தினால ட்ராப் ஆகி போச்சு. அதுக்கு ஜங்ஷன் தான் ஜங்ஷன். தேனி ஜங்ஷன் பார்த்துக்கோங்க. கேட்ட பார்க்க இது அப்படியே போனால் எங்கே போகணுமா? இது எப்படி போனால் கேரளா, இப்படி போனால் இங்கே. இதெல்லாம் இங்கிட்டு வழி இல்லைடா, இங்கிட்டு மட்டும் தான் வழி இருக்குது. வழி இல்லையா? இப்படி தான்டா அது எண்டு இந்த தெரியுதா? ரெட் கலர் ஆகிட்டு இருக்கா, அதனால எண்டு. ஆமாம், இங்கே தான் வழி. ஏங்க அது வருதுங்க ட்ராக். இதில் அப்படி போய் திருப்பி ரிட்டர்ன் வர்றது தான், அவ்வளோதான். யார் சொன்னா? ட்ரெயின் இங்கிட்டு வழி இருக்கு, அங்கே போய் கேளுப்போம். இங்கிட்டு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆட்டு இருக்கும். பேப்பாப்பா இங்கே அதுக்கப்புறம் போடிமெட்டு, ஆணையங்கிரிகள் எல்லாம் இருக்குது. கைஸ் அதான் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஃபோட்டோ தான். இது பார்த்தீங்கன்னா மேகமலை. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பிளான் போட்டுருவோம். மேகமலை எல்லாம் 53 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ மேகமலைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் போட்டுருக்கோம். ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 61 கிலோமீட்டருங்க மூணாறு. தேனியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துடும். மறக்காமல் அபோல் சென்டராக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்ம அடுத்து பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். மோட்டர் லோக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாம், இதே சீப்பாக இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். அவங்க வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 2018 என்ன சொல்லிட்டேன் விளாட்ல. தேனி ஆனந்தம் இந்த தானா? தேனி ஆனந்தம் வந்து அந்த பக்கம் இருக்குது. லெஃப்ட் சைடில் போகணும். இல்லை பேக் சைடு போய் டோர் இருக்குது. ஆமாம், வேறு மணி இதெல்லாம் வேறு லெவல் மெமரிஸ் எனக்குலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. நான்
உண்மையிலே பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் நான் இந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்லி ஒரு மோட்டோ விளாட்லாம் நடக்குவா சின்ன வயசுலலாம் இங்கே இருக்கிறப்ப நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இடத்துல நான் வருவேன்னு. அதாவது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப்பராக ஒரு சுற்றி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நானே யோசிச்சு பார்க்கல. இது நான் இதுதான் தேனி ஆனந்தம். இங்கே பார்த்தீங்கன்னா கடை பேசிட்டு இந்த சைடு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி இல்லை கவர்மாரி பேக்கரியில் தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இங்கே ஒரு நான்கு இருக்கு. கனபிசி ஃபேமஸாக வேணா போது உள்ள போய் செக் சுற்றி பார்த்துட்டு வரோமா? வேணாம் நம்ம ஊரை பார்த்ததே போகிறோம். ஏய் இது நல்லா இருக்கும்டா. ஃபோட்டோலாம் நல்லா இருக்கும்டா இருக்காண்டா. இது பண்ணா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்டான ஒரு மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருந்தோம். அந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதில் என்ன சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் வர மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். அதை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு தானே ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இது வந்து நம்ம கருபூரில் எடுத்த இன்னொரு பாட்டோட வீடியோ அது. ஆனால் முதல் எடுத்த பாட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாகி போச்சு. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 650 பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு இருக்கும் 128 GB. அந்த மெமரி கார்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க. நம்ம சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கியிருந்தோம். அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகி போச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்குன்றதை வாங்காமல் கொஞ்சம் ரேட்டு கூட போட்டாலும் நல்ல ஒரு ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா வாங்க. இது எனக்கு ஒரு அனுபவம். அப்படி வேறு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம இடத்துல ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வேறு புது பஸ் ஸ்டாண்ட் வெளியே நம்ம பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலம் வேறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே ரோடு பார்த்தீங்கன்னா புதுசாக ரெடி பண்ணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எனக்கே மறந்துருச்சு. அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வரையும் ஸ்டிச் போட்டு போயிட்டாங்க. நம்ம போய்கிட்டு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வழி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ட்ராவல் போகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வேறு வாங்கி இருந்துச்சு. அதுவுமே பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 4 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் வேறு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பைபாஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. கைஸ் அடுத்த 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா பாபு லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுத்து வரப்போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலாக வரப்போகுது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் நம்ம டிடிஎஃப் ப்ரோ வேணால் மோட்டோ விளாக் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாப் பண்ணலாங்க. நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்துகிட்டே இருக்கும். டிடிஎஃப் ப்ரோ பண்ணுறதை விட நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட விளாக்கை பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிருக்கோம் மோட்டோ விளாக். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பீச்சர்ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்துகிட்டே இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய்க்கும் வீடியோ. நானும் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன் கைஸ். மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியல. ரிட்டன் வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேயும் போய் பார்த்துட்டோம். அங்கேயுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். சரி வா இங்கே எடுப்போம். வா ஏறி போலாம். வா ஏறி வேண்டாம் நைட் வியூடா வாடா.